வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற ஓப்போ பேட் ஏர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டேப்லெட்டுங்க. நிறைய ஃபோன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், பட் டேப்லெட் அப்படிங்கிறது இப்போ ரேர் தான். ஸோ இந்த டேப்லெட் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, அதே நேரத்தில் நிறைய அட்ராக்டிவான ஃபீச்சர்ஸும் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம கிட்ட ஓப்போ பேட் ஏர் இருக்கு. ஐபேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா டேப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக எல்லாருமே ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ், அதுக்கப்புறம் யோகா கிளாஸஸ், ஸ்கூலு, காலேஜ்னு யூஸ் பண்ணாலும் டேப்லெட் தாங்க. டேப்லெட் பெருசாக இருக்கும், உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளுக்கு மார்க்கெட்டில் இன்றைக்கி ஐபேட் இல்லைனா டேப்லெட்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ ஐபேட் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஆப்பிள் தான் யோசிப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங் யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஓப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு டேப்லெட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய பேர் தான் ஓப்போ பேட் ஏர். இப்போ நம்ம ஓப்போ பேட் ஏரை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கடைசியாக பார்ப்போம். பாக்ஸில் வேறு என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு யூசர்ஸ் மேனுவல் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க, அண்ட் குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க, சேஃப்டி கைட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சைடில் வச்சிடலாம். சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 வாட்ஸ் சூப்பர் வாக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் தான். அண்ட் உங்களுக்கு டேட்டா கேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு யூஎஸ்பி இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சி டைப் இருக்குது. ஸோ ஓவரால் பாக்ஸ் ப்ராமிசிங்காக தான் இருக்குது. வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா வேறு எதுவுமே இல்லை. பாக்ஸ் எம்டியாக இருக்குது அப்படி தான் சொல்லணும். ஸோ நம்ம பாக்ஸை சைடில் வச்சிடலாம். இப்போ டேப்லெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ டேப்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பார்க்குறக்கே உங்களுக்கு ரொம்ப ஸ்டடியாக, குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு டேப்பாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஒரு கர்வ் டிசைன்லாம் இல்லை, ஃப்ளாட் டிசைன் தான் இருக்குது. iPhone 12, iPhone 13 மாதிரி. ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு டேப்லெட்டோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு செட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ். அண்ட் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பட்டன் மேலே கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. டேப்லெட்டோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SD கார்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த டேப்பில் உங்களால் சிம் கார்டு போட முடியாது. ஸோ SD கார்டு மட்டும் நீங்கள் போட்டு மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ வைஃபை இருக்கும்போது நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வைஃபை கூட வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணலாம், அண்ட் இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்ணலாம். அது வழியாக நீங்கள் கால்ஸ் பண்ணலாம். பட் சிம்மை டேரெக்டாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இந்த பட்ஜெட்டுக்கு அது பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம ஓப்போ பேட் ஏரை ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ ஓப்போ பேட் ஏர் ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. டேப்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.36 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு டேப்லெட்டுடைய பியூட்டியே அது பெருசாக இருக்கிறது தான். கிட்டத்தட்ட ஒரு சின்ன எல்சிடி ஒரு எல்இடி டிவி நம்ம கையில் வச்சு நீங்கள் படம் பார்க்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது இதில் ஒர்க் பண்ணலாம், ஈலேர்னிங் கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த சைஸ் 10.36 அப்படிங்கிறது பியூட்டிஃபுல்லான ஒரு சைஸ். அதே நேரத்தில் உங்களுக்கு ரெசல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1200 into 2000 பிக்சல்ஸ், 225 ppi டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் 1 பில்லியன் கலர்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 80.5% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. அண்ட் என்ன OS கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் Android 12 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸர், டேப்லெட்டோடைய ப்ராசஸர் நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குங்க. Qualcomm Snapdragon SM6225 680 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 4G ப்ராசஸர் தான். பட் ஸ்டில் Snapdragon 680 அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் எல்லா ப்ராசஸுமே பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB RAM கொடுத்துருக்காங்க. அண்ட் 6GB வேரியண்ட்டும் இருக்குது. அதே நேரத்தில் மெமரி பார்த்தீங்கன்னா 64GB 128GB அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டேப்லெட்டுடைய OS எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம்.
ஸோ இங்கே நம்மளுக்கு தெரியுது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 12 கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா 4GB இருக்குது. ப்ளஸ் நீங்கள் வந்து 1GB வந்து ஆட் பண்ணலாம், இல்லை 2GB ஆட் பண்ணலாம், இல்லைனா 3GB ஆட் பண்ணலாம். ஸோ என்னடா ரேம் கம்மியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, நீங்கள் வந்து பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து மல்டி டாஸ்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 3GB வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 4+3 உங்களுக்கு வந்து 7GB இருக்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி Qualcomm Snapdragon 680 octa-core ப்ராசஸர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128GB இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஒரு மிட் செக்மெண்ட் டேப்லெட் அப்படின்னு தாங்க சொல்லணும். எல்லாமே வந்து உங்களுக்கு பேலன்ஸாக இருக்குது. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸில் வந்து எப்போவுமே கேமரா வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டேப்லெட்டுடைய யூசேஜே வந்து உங்களுக்கு வந்து லேர்னிங், இல்லைனா ஏதாவது எடிட்டிங், அப்படி இல்லைனா படம் பார்க்குறது. ஸோ வீட்டில் வந்து கொஞ்சம் ஹோம் யூஸுக்கு தான் வந்து டேப்லெட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க பேக்கில். அண்ட் இதில் வந்து நீங்கள் வந்து 1080p வரைக்கும் வீடியோஸ் ஷூட் பண்ணலாம், 30 frames/second. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி டேப்லெட் அப்படிங்கிறனால செல்ஃபி கேமராஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா வீடியோ கால்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஏதாவது ட்ரைனிங் செஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து 5 மெகாபிக்சல் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல கெப்பாசிட்டி தான். 5 மெகாபிக்சலாக இருந்தாலும் இதுலேயும் வந்து நீங்கள் வந்து 1080p வரைக்கும் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணலாம். அண்ட் இதோடைய ஹைலைட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, இங்கே 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, டால்பி அட்மாஸ் சவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் ஏதாவது படம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அடிஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் தேவைப்படாது. அண்ட் கேமர்ஸ், நீங்கள் கேம்ஸ்லாம் விளையாடுறீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி ஒரு டேப்லெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய பேட்டரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7100 mAh கொடுத்துருக்காங்க, நான் ரிமூவபிள் பேட்டரி. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 33 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 7100 mAh அப்படிங்கிறது இந்த டிஸ்பிளே சைஸ்க்கும் இதோடைய ப்ராசஸருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 2 days வரைக்கும் பேக்கப் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தான் 1 டேக்கு அப்புறம் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ண வேண்டிய தேவைகள் வரலாம். மற்றபடி டேப்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டேப்லெட்லையும் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே இல்லை இருக்குது. நீங்கள் வந்து ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போர்ட்ரேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லேண்ட்ஸ்கேப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து கைரோமீட்டர், ஆக்சிலோமீட்டர், அது மாதிரி சென்சார்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கேம்ஸ்லாம் விளையாடும்போது உங்களுக்கு வந்து மோஷன் சென்சார் இருக்கிற கேம்ஸ்லாம் வந்து விளாட்லாம். டேப்லெட் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து நிறைய கலர் வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரே கலரில் இருக்குது, இது இல்லாமல் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கிரே அண்ட் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கணும், இல்லைனா கிட்ஸுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஓப்போ பேடர் வந்து நல்ல ஆப்ஷன். ஓவரால் ஓப்போ பேடரில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, டால்பி அட்மாஸ் சவுண்ட் இருக்குங்க. ஸோ டேப்லெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மோஸ்ட்லி எல்லாமே வந்து இந்த ஆடியோ வீடியோ ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 பில்லியன் கலர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் யூசேஜும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. டிஸ்பிளே வந்து LCD IPS டிஸ்பிளேவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து ஒரு லேக் ஆகிறது, ஸ்லோவாக இருக்கிறது, இல்லைனா கலர் கான்டெக்ட் கம்மியாக இருக்கிறது, அது மாதிரி எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4GB அண்ட் 64GB பார்த்தீங்கன்னா 16,999 ஸ்டார்ட் ஆகுது. 4GB அண்ட் 120GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19,999 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லுமே ஓப்போ பேட் ஏர் உடைய எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச் வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.